அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனைமுகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும்.
ஆனந்தம் போடுப்பா. ஆனந்தம் எங்கப்பா கிராமத்து பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை இனி தொடங்கி இந்த விழாவை வருஷத்துக்கு ஒரு முறை நல்லா சிறப்பாக செய்யணும். கிராம பிள்ளைகள்லாம் சேர்ந்து இது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வந்திருக்கிற நல்ல மாதிரி இதை முடிச்சு கொடுக்கணும். என்ன உத்தரவு? நல்ல மாதிரி எந்த ஒரு விண்ணமும் இல்லாம முடிச்சு கொடுக்கணும். கூட இருந்து நல்ல மாதிரி நடத்தி கொடுக்கணும். சரியா? அழகிற சாமி ஆகாயக்கன். சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்கிறேன்? சரி, இந்த ஊர் மக்கள்லாம் முதல்ல உங்களை நம்பிதான் இந்த திருவிழா ஆரம்பிக்கிறோம். எங்களுக்காக இல்லை, கிராமத்துல ஒரு தேவதை இருக்குதுன்னா அதுக்கு உண்டான ஒரு பூஜை நடத்தணும். நான் 10 பிள்ளைங்கள்லாம் வந்து இங்க பார்க்கணும். உன்னை ஆசீர்வாதம் பெறணுன்றதுக்காக இந்த ஒரு வேலை நடத்துறோம். சரியா? கூட இருந்து நல்ல மாதிரி பிள்ளைங்கள்லாம் அக்கில இறக்கி ஏற்றி கொடுக்கணும். சரியா? நல்லா ஒர்க் சொல்லி எல்லாரும் கேட்குற மாதிரி. சரி, சரிப்பா. கிராமத்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அம்பாளுக்கு அக்னி வஸ்மம் நடத்துன்ற ஒரு ஏற்பாடுல வந்திருக்கிறாங்க. இது நடத்தலாமா? கூட சரியா? பிள்ளைங்கள்லாம் எந்த பிள்ளை தப்பு பண்ணாலும் அதை நீங்க தான் இருந்து மன்னிச்சு பிள்ளைங்களை எந்த சிலை இல்லாத இறக்கி கொடுக்கணும். சரியா? உத்தரவு தானே? நடத்தலாமல்ல? வாய் திறந்து சொல்லு. நடத்தலாம். ஏன்னா கன்னியம்மாவுக்கே முன்பிட காவல் நீ. இந்த மக்கள்லாம் ஒன்று முதல் வருஷம் இந்த பூஜை போடுறாங்க. காப்பு கட்ட போற குமார மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் எந்த ஒரு விண்ணம் இல்லாம இந்த அக்னி பொன் வசந்த விழாவை சந்தோஷமா நடத்தி கொடுத்து ஆண்டுக்கு இதோட சிறப்பா நடக்கணும். இன்னும் முதலாம் ஆண்டு இது போடக்கூடிய பூஜை எனக்கு இருந்து ஏத்துக்கின்னு மக்களை காப்பாத்திக்க சாமி. பூஜை நடத்தலாமா? காப்பு கட்டலாமா? சொல்லு சாமி. ஆரம்பிச்சிருக்கிறோம். கூட இருந்து நல்ல மாதிரி முடிச்சு விடுவோம். சரியா? வாய் திறந்து பேசு. அந்த பிள்ளை அக்கினில இறங்கினா இந்த மாதிரி ஆடிகள்லாம் இறங்கும். சரியா? வாய் திறந்து பேசப்பா. இதுதான்மா நான் ஃபர்ஸ்ட். சரி சரி. நான் வாய் பந்தல இருக்கிற. சரி சாமி. கூட இருந்து நல்ல மாதிரி முடிச்சு விடுவோம். சரியா? காப்பு கட்டலாமா? உத்தரவு தானே? காப்பு கட்டணும். வாங்க நம்ம தாயே. கடலென்ற புவி மீதில் அலை என்று உருவண்டு கனவென்ற வாயு நம்பி காற்றுன்று மூவாசை மாறுத சுயலிலே கட்டுண்டு தனித்தோம் என்ற கும்பிக்கு உண
உணவென்று இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுறங்குவதே கண்டதே எல்லாது ஒரு பயன் அடைந்திலேனே அந்த தடமென்ற மிடிக்கரதனில் வந்த பாசகனு ஸ்தாபர பின்னலிட்டு தாயென்று செய்யென்று நீ என்று நான் என்று தமிழேனை பண்ணமாய் இதனின்றி கடை சென்று ஏனென்று கேளாது இருப்பது உன் அழகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே என என்ற கன்னியம்மனுடைய ஆலயத்துக்கு முதல் காவல் யாருன்னா வேங்க. ஆமாங்க. அப்பேற்பட்ட எம்பெருமான் இப்ப வரணும். பூ போட்டு Brother!
என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை என்ற தினத்திலே ஊர் மக்கள் ஏன்னா இந்த 3 நாள் திருவிழா எந்த ஒரு விண்ணம் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம அக்னி பொன் வசந்த விழாவை சந்தோஷமா நடத்தி கொடுக்கணும். காப்பு கட்டிய குமார மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் பாதுகாக்கணும். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கோவிந்தா கோவிந்தா. தருணத்தில் இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு விண்ணம் பாதுகாத்து ஆண்டாண்டுக்கு ஒரு சீரும் சிறப்புமா இந்த பூஜையை பக்கத்துலயே வந்து நடத்தி கொடுக்கணும். காப்பு கட்டலாமா சாமி? யாருன்னு சொல்லுங்க. தங்கச்சிங்க கொடான கோடி பேர் இருக்கிறாங்க. ஆகாய கண்ணி, அந்தர கண்ணி, லாட கண்ணி. யார் அழைக்கலாம்? லாட கண்ணி. சாரி பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து இந்த அம்மாவுக்கு ஏதோ உங்களுக்கு 7 பேர் அக்கா தங்கச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பான ஒரு பூஜை அக்னி வசந்தம் நடத்துறதுக்கு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி முடிச்சு இவ்வளவு ஆவேசப்படுறது நடத்தலாமல்ல யார் கிராமத்து பிள்ளைங்கள்லாம் அக்னி வசந்தம் முதலாண்டு நல்லா சிறப்பா பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆண்டுகள்லாம் சிறப்பா உங்களுக்கு பூஜை நடக்கும். நடத்தலாமல்ல? சரி பழம் வச்சு கொடுப்பா கொடுக்கட்டும். ஈசன் ஜடைதனிலே அமர்ந்தவளே கங்கையம்மா, அந்த பரமன் ஜடைதனிலே அமர்ந்தவளே கங்கையம்மா, பத்தினியாய் கோவில் கொண்டு காப்பவளே கங்கையம்மா. நல்ல மாதிரி அம்மா கங்கையம்மா வாத்தி வர கொடுங்க. கண்ணிலாம் விட்டுரு அதனால கோவிந்தான் சொல்லிவா சாமி. கோவிந்தா
யார் வந்து கோவிந்தா கோவிந்தா ஏய் எனக்கு ராக திட்டுது தாரத்து ராக ஏய் முதல்ல மாண்டது பூஜை கோவிந்தா சொன்ன போற யார் சொல்லு சாமி ஊத்து காட்டிலே வாழக்கூடிய எல்லை அம்மா ஆடு பண்ணி கோழின்னு எவ்வளவோ காடு அப்ப விட்ட ரத்தமா ஆறா ஓடுமா அந்த ஊத்து காடுல பூஜை திருப்பி சரி சரி சுவாமி பூஜை நடத்துறதுக்கு தானே கோவிந்தா 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 அங்க போய் நின்னுங்க நான் எப்படி இங்க வந்தற மாதிரி சொன்னா நான் இங்க நீ அங்க போய் நின்னா எப்படி எல்லைக்கு அதிகாரி எல்லாம் வரல உள்ள அந்த மாதிரி வா சாமி நடத்தலாமல்ல சார் சார் பொன்னான வாய் திறந்து ஓங்கார சத்தம் கொண்டு வந்துகிற சுவாமி கோவிந்தா என்றவுடன் குறைகள் எல்லாம் தீர்ந்தது. மகிழ்ச்சி ஆனந்தம் மூணு நாள் திருவிழாக்கு ஆளக்கூடிய அந்த எலுமிச்சை கனியாகப்பட்டது இவங்க கையால கொடுத்திருக்கார். ஆமாங்க நான் சாமி நம்ம உள்ள வராதம்மா. சரி பாபா கத்துக்க வேணும்.
வலையெல்லாம் பூட்டிக்கிட்டா ஏழு கண்ணியோட அடிவரா. ஏழூரு போயிருக்கேன், ஏழு கண்ணிய பார்த்திருக்கேன். ஆத்தோரந்தான் இருக்கேன், நான் அழகாக குந்திருக்கேன்.
நாகவல்லியும் ஆடுதம்மா நான் பாடும் பாட்ட கேக்குதம்மா ஏழூரு போயிருக்கே ஏழு கண்ணிய பார்த்திருக்கே ஆத்தோரம் தான் இருக்கே நான் அழகாக குந்திருக்கேன் மாலையிலே செண்டாயும் ஜொலிக்குதம்மா ஏழூரு போயிருக்கேன் ஏழு கண்ணிய பார்த்திருக்கேன் ஆத்தோரம் தான் இருக்கேன் நான் அழகாக குந்திருக்கேன் ஒரு பொம்மாலம் போட்டு கடி ஏழு கண்ணியோட ஆடுங்கடி ஒரு பொம்மாலம் போட்டு கடி ஏழு கண்ணியோட ஆடுங்கடி ஏழூரு போயிருக்கேன் ஏழு கண்ணிய பார்த்திருக்கேன் ஆத்தோரம் தான் இருக்கேன் நான் அழகாக குந்திருக்கேன் கண்ணியும் ஓடி வரா ஏழூரு போயிருக்கேன் ஏழு கண்ணிய பார்த்திருக்கேன் ஆத்தோரம் தான் இருக்கேன் நான் அழகாக குந்திருக்கேன் குலதெய்வம் ஏழு கண்ணி என் வீட்டில் வாழும் கண்ணி என் தாயோட ஏழு கண்ணி என் வீட்டில் வாழும் கண்ணி என் தாயோட ஏழு கண்ணி ஏழூரு போயிருக்கேன் ஏழு கண்ணிய பார்த்திருக்கேன் ஆத்தோரம் தான் இருக்கேன் நான் அழகாக குந்திருக்கேன் சந்தனத்தில் மயக்கி புட்டா என் மனசுக்குள்ளே நின்று புட்டா மஞ்சள பூசிக்கிட்டா அந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டா சந்தனத்தில் மயக்கி புட்டா என் மனசுக்குள்ளே நின்று புட்டா ஏழூரு போயிருக்கேன் ஏழு கண்ணிய பார்த்திருக்கேன் ஆத்தோரம் தான் இருக்கேன் நான் அழகாக குந்திருக்கேன்
போற்றி மரகத குன்றே போற்றி மதுரவாய் கருள்வாய் போற்றி மரத்தில் அமைந்தாய் போற்றி பரபிரம்ம சொருவி போற்றி காவல் வேங்க புருஷன் இல்லா கோவில் என்ன வாகனத்துல இருக்கிறார் பத்தியா வேங்க என்று சொல்லக்கூடிய காவல் இது புருஷன் இல்லா கடமை அந்த எம்பெருமான் பேரை சொல்லி கோவிந்தான் வந்த போறோம் ஆகாய கண்ணி ஏன்னா அக்கா தங்கச்சிங்களே பெரியவளாக வளர்க்கக்கூடியவ ஆகாய கண்ணி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைய தினத்துல போடக்கூடிய பூஜை சம்மதமா சாமி ஏன்னா இந்த 3 நாள் திருவிழாவில் எந்த ஒரு விண்ணம் இல்லாம வந்துகிற மக்களுக்கும் காப்பு கட்டிய குமார மக்களுக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மனுஷனுக்கும் நோய் நொடி இல்லாம கிட்டே இருந்து கட்டி காப்பாத்தி ரொம்ப சந்தோஷம்டா முதல் செய்றீங்க பக்தியா இருந்து அதுதான் எங்களுக்கு வேணும் நாங்க பக்தியா இருக்கு சொல்றோம் காப்பு கட்ட மக்களையும் ஊர் மக்களையும் இருந்த போது எவ்வளவு சத்தியா இருக்கீங்க அவ்வளவு நல்லதுடா ரொம்ப சந்தோஷமா நீ வந்து யார் சாமி பாதுகாப்பா இருக்கும் உன் மேல வந்து யார் தாயே இந்த முடிவால கல்யாணமா அக்கா தங்கச்சி 5-2 பேர் சொல்லக்கூடிய அக்கா தங்கச்சி வந்துக்கிறாங்க இந்த ஊர் மக்களை காப்பாத்தணும் உங்களுக்கு கூழ் ஊத்தா இருக்காங்க சந்தோஷமா பணியில ஏந்திக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் நாளை தினத்துல பதி அமர்த்தி செய்றீங்கடா சரி சாய் ஆமா பயபக்தியோட இருந்து நீங்க பாதுகாக்கணும் நாங்க இருந்து சொல்றோம் நீங்க முன்பீட காவலா இருந்து மக்களுக்கு கண்ணியமா உங்களுடைய ஆலயம் அது உங்க ஆலயத்தோட பரிபூர்ணமா நீங்களா அதே மாதிரி வந்து மக்களும் சந்தோஷம் மனம் குளிரணும் பாதுகாக்கிறீங்களா இந்த அக்னி பொன் வசந்த விழாவில் காப்பு கட்டிய குமார மக்கள் எந்த ஒரு விண்ணம் ஏற்படக்கூடாது பாதுகாத்து பக்கத்துலயே இருக்கணும் கொஞ்சம் நடத்தலாமா நான் தாய் ஆகா கண்ணியம்மா நடத்தப்பா காலையிலே எல்லாத்தையும் சொல்லிட்டாப்பா இருந்த போதில காலையிலே மக்கள் வரல கேட்கலன்னு சொல்லுவாங்க அதனால கேட்டோம் ரொம்ப சந்தோஷம் நாளை தினத்துல உனக்கு பதி அமர்த்தி அழைக்கும் போது வரியா கண்டிப்பா வருவேன் 3 நாள் மேல இங்க தான் இருப்பேன் ஏன்னா இவ்வளவு மக்கள் வந்துக்கிறீங்க
அந்த அம்மா கோவிந்தா போட்டா என்ன பெரும்பாலும் மலைக்கே கேட்கணும். வச்சு செய்த பாவம் நீங்க ஒண்ணாங்க தெரிஞ்சு செய்தலாம் தெரியாம செய்வீங்களா தப்ப நம்ப. அதனால வந்து ஒரு அனைவரும் கோவிந்தா போட்டா நம்ம குறைகள் எல்லாம் தீர்மா எல்லாம் கோவிந்தா போடுவாங்க. கோவிந்தா அப்படியே முடி விட்டு சாந்தமா நின்று உன்னுடைய பூஜை சந்தோஷமா ஏத்துக்கிறியா? நாளை தினத்தில் அழைக்கணும். வா சாமி சாமி பாத்தி வரங்கோடம்மா கட்டியம்மா சுத்தமான முனி எந்த முனி பால் முனி எந்த கெட்ட பழமும் கிடையாது. பேர்பட்ட புண்ணான வாய் திறந்து போடுமையா கோவிந்தா. ஏழை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாயாருக்கு போடக்கூடிய பூஜை சம்பந்தமா சாமி ஒரு மணி நேரத்துல ஒன்றாரம் ஒன்று விளையாடி வந்துக்கிற பூஜை நடத்தலாமா? பாதுகாத்து நாளை தினத்தில் அழைக்குமா வரியா சாமி? சாமி பாவனேஸ்வரா குழந்தை முடி மேல எத்தனை வருட காலமா இருக்கிற? இப்பதான் அவன் எனக்கு ஒரு கொரண்டு வந்தான், என்ன தேடி வந்தான், அப்பதான் அவன் மேல இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்த தினத்துல நீ இறங்க நல்ல நேரம். அந்த குடும்பத்தை நினைச்ச காரியம் வெற்றி அடையணும். சுபட்சமான சந்தோஷம். அடுத்த வருடம் இதே ஆண்டுக்கு குழந்தைமா இந்த ஆலயத்துக்கு வந்து பரிபூர்ணமா சந்தோஷமா நிவர்த்தி அடையணும். ரொம்ப சந்தோஷம் சாமி. நீ முன்பிட காவலா இருக்கக்கூடிய ஏன்னா கன்னியமாவுக்கு முன்பிட காவல் நீங்க எல்லாம். அப்படி இருக்கும்போது நீங்க பாதுகாத்து அந்த குழந்தைய அந்த குடும்பத்தையும் ஊர் மக்களை காப்பாத்துறீங்களா? அந்த குழந்தை மனசு நினைச்ச காரியம் வெற்றி அடையணும். சரியா தாயே? ஐயா பூஜை நடத்தலாமா? ரொம்ப சந்தோஷம். அந்த முடிவு எப்படி சாந்தமா நின்று நாளை தினத்தை அழைக்கும் போது வா சாமி. காப்பாத்துறீங்களா? கண்ணியமாக பார்த்தாது என்ன அப்பேற்பட்ட சக்தி படைத்தவங்க. இது கரண்ட் கிடையாது, சுவிட்ச் போட்டா லைட் கிடையாது. நம்ம மாநில ஜென்மம் சாமி. இந்த முடிவுல வந்து யாரு சாமி? இந்த ஏழு மக்கள் ஒன்று சேர்ந்து தாயாருக்கு போடக்கூடிய பூஜை சம்பந்தமா பூஜை நடத்தலாமா? கூழ் ஊத்தலாமா? அப்படியே முடிவு விட்டு சாந்தமா நின்று நாளைய தினத்துல
கன்னியம்மா கருணை வடிவான கற்பகமே கன்னியம்மா மழை போல அருள் பொழியும் மழை போல அருள் பொழியும் மாதரசே நீயம்மா மாதரசே நீயம்மா கருணை வடிவான கற்பகமே கன்னியம்மா கருணை வடிவான கற்பகமே கன்னியம்மா சரணம் அம்மா உன் பார்வை ஒன்றே போதும் அம்மா இங்கு பாலைவனம் சோலை அம்மா உண்மையுடன் வாழ்பவரை உயரத்திலே ஏற்றி வைப்பாய் உண்மையுடன் வாழ்பவரை உயரத்திலே ஏற்றி வைப்பாய் காலனையும் ஓட வைப்பாய் நல்ல காலத்தையும் தந்திடுவாய் நல்ல வழி காட்டிடுவாய் நல்ல வழி காட்டிடுவாய் கருணை வடிவான கற்பகமே கன்னியம்மா கருணை வடிவான கற்பகமே கன்னியம்மா மகத்துவங்கள் புரிந்திடுவாய் இரவு பகல் எப்பொழுதும் இமைக்காமல் காத்து